வணக்கம் நண்பர்களே. ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஓ சார்ந்த ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எஸ்பிஓ சார்ந்த வீடியோக்கள் கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது. மிக விரைவில் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதனால் எஸ்பிஓ சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டினியூவாக தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, சரிங்களா? அன்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் வந்திருக்கிற ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்பர்களே, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய தகவல்களை நம்ம தவறாமல் நம்ம கவனிக்கணும். அப்போ தான் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய வரும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் 2 வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீட்டெயில் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம எஸ்பிஓ பொறுத்தளவில் நமக்கு கஸ்டமராகிய நமக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால மீண்டும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைல் அண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தருகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபைல் அண்டு பேங்க் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸு கிடைக்கும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பேன் கார்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி நபர்களையும் அதே சேம் பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க. இப்போது எஸ்பிஓ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் ஃபேமிலியில் 2 நபருக்கு ஒரே பேன் கார்டு பேன் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஐ மீன், அதாவது இப்போ உங்கள் ரிலேஷன் யாராவது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர் தானா அப்படிங்கிறத நீங்கள் எஸ்பிஓவுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அஃபிஷியல், அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரூஃபை நீங்கள் எஸ்பிஓவுக்கு சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2-3 ஐடிக்கு ஒரே பேன் கார்டு கொடுத்தாலும் நீங்கள் சரியான ப்ரூஃபை சப்மிட் பண்ணும்போது அது எஸ்பிஓ அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும், சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா எஸ்பிஓ இனி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 விதத்தில் நமக்கு ஒர்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படி இருக்குது பார்த்திங்களா? அதிலே ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஒர்க் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அந்த கேட்டகரியில் ஒரு ஒர்க் இருக்கும். ரெண்டாவது ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி ஒரு 3 விதமான கேட்டகரியில் நமக்கு ஜாப் தர்றதா ஓரலாக, அதாவது மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுமையான விளக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் கரெக்டான என்ன ஒர்க்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும், சரிங்களா? அதனால் முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீட்டெயில் அதை அப்டேட் பண்ணணும். பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம். அதை நீங்கள் கரெக்டாக மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பேன் கார்டு, அதாவது ஒரு ஃபேமிலியில் 2-3 ஐடி இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர் தானா அப்படிங்கிறத ப்ரூஃபை எஸ்பிஓவுக்கு நீங்கள் தெரிவிக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி தகவல்கள் தான் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கிற அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், சரிங்களா? நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா வர்ற நாட்களில் வரக்கூடிய முக்கியமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கும், சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.